ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணா உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது, சிரிச்சுட்டே திட்டுவான். திட்டினாலும் உனக்கு தெரியாது. வரவும் போறவங்க 1000 மொழியில திட்டுவான். நீ 1000 மொழியை தெரிஞ்சு வச்சீங்கன்னா அவன் எந்த மொழியில திட்டானோ அந்த மொழியில திட்ட முடியும். உன்னோட தாய்மொழியில கூட உன்னை திட்ட முடியாது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா திட்டுற மாதிரியே இருக்கும். சரியா? மத்தவனை திட்டுறதுக்காகவே நீ அந்த ஒரு லாங்குவேஜை கத்து வச்சுக்கணும். பானிபூரி விக்கிறான், நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேக்குறோம்? दो प्लेट दे दो. When you go talk to somebody who is selling a pani puri, the first thing that comes to you is 2 plate दे दो. அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்க. சொல்லி பாரு. நீ சொன்ன உடனே என்ன பண்ணுவான்? பானிபூரிலாம் மடிச்சு வச்சுன்னு அவனுடைய ஊருக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ பானிபூரி சாப்பிட முடியாது தமிழ்நாட்டுல. நீ தமிழ்நாட்டுல பானிபூரி சாப்பிடணும்னா நீ ஹிந்தி கத்து வச்சுக்கினா மட்டும்தான் உன்னால பானிபூரி சாப்பிட முடியும். சரியா? அண்ணா मेरे को 2 गिलास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए. மாடேனா ஏல போடுங்க. சாப்பிடணும்னே பார்டர் தாண்டா சாப்பிடணும் தலைவா. பார்டர் தாண்டா சாப்பிடுறதுக்கு காசு வேணும் தலைவா. காசு இருந்தா தான் நீ பார்டர் தாண்டி சாப்பிட முடியும். மொழி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் நீ சாப்பிட முடியாது. வேற நாலாவது, சப்போஸ் நீங்க வந்து ஒரு 9 o'clock நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க, நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க, அவங்க வந்து ஒரு 4 பசங்க வந்தாங்க உங்க இது சைட்ல வந்து பசங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் யாராவது நம்ம பெண்களை கற்பழிக்க வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு வச்சிருந்தா உங்களை கற்பழிக்க மாட்டாங்க. ஆஹா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு கற்பழிக்க கூடாதுன்னு சொல்லி ஓடுருமா. அதுக்காகவே நீங்க ஹிந்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா?